என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன். அவங்க ஒரு கன்னி பருவத்தில் அந்த நாட்கள் பயணம் முடிவில் இந்த படங்களெல்லாம் பார்த்து ரசித்து அப்புறம் திரைத்துறைக்கு வந்த பிறகு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. நடிகர்களில் ரொம்ப ஒரு இலக்கிய ஆர்வம் கொண்டவர், நிறைய வாசிப்பார். பேசும்போதெல்லாம் புத்தகங்களை பற்றி தான் அதிகம் பேசுவோம், திரைப்படத்துறையை பற்றி பேசுனதை விட. அவர் எனக்கு நிறைய புத்தகங்களை எப்பப்போ பரிசாக மூட்டையில் கட்டி கட்டி அனுப்புவார். இதெல்லாம் படி, இதையெல்லாம் படின்னு. அது அவ்வளோ மார்க்சிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் தான். ஒரு அடிப்படையில் பெரிய மார்க்சிய சிந்தனை கொண்டவர், பெரிய சமூக ஆர்வலர், இலக்கியவாதி, எழுத்தாளர், சோதிடக்கல், நல்ல சோதிடக்கலை எல்லாம் வல்லுநர். அப்போ மூத்த நடிகர்கள், பெரும் கலைஞர்களை பற்றிய அரிய தகவல்களை சேமித்து நூலாக எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப இப்படிலாம் அந்த அரிய செய்திகளை சேகரித்து இந்த தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர். ரொம்ப இனிமையாக பழகுவார். அதில் என்னென்னா உடல் நலன் குறித்து அவ்வளவு அக்கறையாக இருப்பார். அதான் வியப்பாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப உடல் நலனில் அக்கறை இருக்கிற நடிகர்களில் அவர் ரொம்ப முதன்மையானவர். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இவங்கெல்லாம் ரொம்ப நலன் பேணுவாங்க. சந்திக்கிறவங்கள உடல் நலன் குறித்து இது பண்ணுவாங்க. அப்போ அது அந்த மாதிரி ஒரு இதுதான் உணவு, இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடியவர். இப்படி திடீர்னு அதிர்ச்சியாக இருந்தது இந்த அண்ணனுடைய மறைவு செய்தி. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதல். திரைத்துறையில் இருக்கிற அவருடைய நண்பர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல். அண்ணனுக்கு சொல்ல என்ன இருக்குது? சரி, உங்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற எதுவும் கைதியே ஞானசேகரன், அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் வழக்கில் வந்து அந்த ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளின்னு வச்சிருக்காங்க. அந்த யார், அந்த சார் யாருன்றதை இப்போ வரைக்கும் இது பண்ண முடியல. ஆனால் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த சார் வந்து கண்டிப்பாக வந்து கவுண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை போய் பார்க்கணும். அது அப்புறம் நடக்கிறது, அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. வந்தால் போனால் கொடநாட்டில் என்ன நடந்தது அதை யார் விசாரிப்பா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குது, அது நடந்துருச்சு, 15 பேர் இறந்துட்டாங்க. அருணாஜெயசி நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்குது? சும்மா சொல்கிறதா. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தாலும்பாங்க, நாங்கள் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு விசாரணை நடத்தி உடனே கொண்டு வருவோம். நாங்கள் அது ஆட்சியே முடிய போகுது. 2 மாதத்தில் கொடநாடு கொலை வழக்கு விசாரித்து நீதியை நிலைநாட்டுவோம்னாங்க. எங்கிட்டு நாட்டுறாங்க? இது மாறி மாறி இது ஒரு எங்கள் ஊர் நம்ம கிராமங்களில் எரிஞ்ச கட்சி எது எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும். அது மாதிரி தான் இது. அது அப்போவே மூடி மறைச்சிட்டாங்க இவங்க. யார் அந்த சார்னு இவங்க சட்டசபையில் பதாகை பிடிச்சாங்க, எல்லாம் பேசுனாங்க, சோறுட்டிலாம் ஒட்டி தான் பார்த்தாங்க. அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சகித்துக்கிற முடியுது? சார், அரக்கோணத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டவ காவல் நிலையம் ஒவ்வொரு இடத்துக்காக ஏறி ஏறி மண்டாடுறா. அது ஒரு வழக்காக்க கூட முடியல இந்த நாட்டில். அண்ணா பல்கலைக்கழகத்தோட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளிவந்ததுங்கிறதுக்காக தான் தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு அமைச்சு 157 நாள்லேயே வந்து குற்றப்பத்திரிகையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ பயணம் வந்துருச்சு. இப்போ இது வந்து நாங்கள் தான் இது பண்ணோம், திமுக ஆட்சி தான் இது பண்ணுச்சு, திமுக ஆட்சி தான் பெண்களுக்கு அது ஒன்றும் அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஒன்னே அப்படிதான் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம். இது இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில் வந்தோடனே எங்கள் ஆட்சியில் தான் வருதுன்னு அப்படி தான் எடுத்துக்கிறது இவங்க. நீங்கள் கேளுங்களேன், இந்த பக்கத்து வீட்டு மாடு பசு மாடு கண்ணு போட்டிருக்குன்னு நாங்கள் தான் காரணம்பாங்க. இதுக்கு பழக்கம். திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான். இந்த நம்ம ஊரில் குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சு, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பணம்பழம் பழுத்து அப்போ விழலான்னு இருக்கும். அது காக்கா உட்கார்ந்தவொன்னா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான். அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டுருக்கு. எது ஒன்றே சாதிச்சிருக்கீங்க நீங்கள்?
எந்த இடத்துல சாதிச்சிருக்கிறீங்க? இந்தி எதிர்ப்பு எதில் உறுதியாக நின்றீங்களா? இந்திய திணிச்ச கட்சி எது? காங்கிரஸ். அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துருச்சு. இருக்கா இல்லையா? இப்போ எங்கே இந்தி இல்லை? ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லுங்கள், ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள். 18 வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க. அப்போவெல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல, உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம். இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம். இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள். இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம். நம்ம எது ஒன்று எங்களால் தான் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன். அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க அம்பாங்க. அப்போ ஏன் திராவிட வர மாட்டேங்குது? எந்த பெருமையும் திராவிடருக்கு போயிடும். சட்டசபையிலே தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் திராவிடர்களை இழிவுபடுத்தினதா வர்றதில்லை. பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்ன திராவிட இன அதை எங்களையே இழிவு அப்படி பேசுறதில்லை, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். கேவலப்படுத்துறது சொல்றதுக்கெல்லாம் இந்த கருத்துக்கு தான் விஜய் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழக அரசு இதுல உரிமை கொண்டாடுறது இதை நாங்க செஞ்சோன்றது சொல்றது ரொம்ப இது அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இதையும் சொல்லுங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்கள் தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. பெரியாரை நீங்கள் அதில் பின்பற்றீங்களா இல்லையா? பெரியார் தாலி அழிவது, மங்கள நான் அணைவது, ஒரு அடிமை விலங்கு, அடிமை சங்கிலி, அடிமை இது அறுத்தெறிங்கன்னு அவள அதை நீங்கள் அறுத்தெறிஞ்சலாம் அவர் சொன்னார். இப்போ அதை தான் நீங்கள் செய்றீங்க. குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தெறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதையும் சொல்லுங்க, அதையும் நாங்கள் தான் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லலாம்ல? கொடுமை. அது எது ஒன்றையும் இப்படி அவங்க தனக்கானதை ஆக்கிக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு எங்க ஆட்சியில் நடந்தது, நாங்க தான் அதை சாதிச்சோம் அப்படின்றது. மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்கள் இந்த திருட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசினா, அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தப்போ அதை தான் நான் பேசினேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கன்னட அமைப்புகளை இப்படி சொல்றாங்க. இதுல திமுக அரசு மௌனமா இருக்கு சார். அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆதரவாக தெரிவிச்சு எதுவுமே இது பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க தானே அந்த அரசு நிறுவுறதுக்கு போய் வாக்கு கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டாரு. அப்புறம் எப்படி பேசுவார்? ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம். நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய், எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் பேசுகிறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னு அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்லை? தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம்போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு? கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் எடுத்தாரு? ஆரியம்போல் வழக்கொழிந்து, அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரிழமை திறமையந்து அப்படின்னு வர்ற வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தாரு? பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்கதா? கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார், இங்கே தெலுங்கு, அது உங்கள் தாய்மொழி. இதெல்லாம் அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாப்புல மணன்மணியும் உங்கள் பிரிதினர் சுந்தரனர். உடனே அதை எடுக்கிறீங்க. நீங்கள் ஏன் தூக்குனீங்க? இதையெல்லாம் எடுத்துவிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு? திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு. அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த கைக்கு வச்சிருக்கிறீங்க. இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க? இப்போ எடுத்த பெருந்தகையார் நம்ம ஐயா தான். உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே, இந்த பல மொழிகள் தமிழிலிருந்து பிறந்து உருவ கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும், இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு. அவர் வரலாற்று பூர்வமாக தான், யாரும் மறுக்க முடியாது. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியியல் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்கள் மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது, உணர்வு வருது.
அண்ணன் படத்தை நீங்கள் ஓட விடல. அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு, அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க, பதாகையே கிழிச்சிங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க. நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள், பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய KGF 1, 2 நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே, அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்க, அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல. ஆனா கர்நாடகாவிலிருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க. நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும், நாங்க கொண்டாடணும். எப்படி இருக்கு? அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்க யாராவது இந்த கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியெல்லாம்? ஏன்னா தமிழனா இல்லை, தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. சரி, அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு. எங்க முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம். 1800 ஆண்டுல பிறக்குது, 1600 தெலுங்கு வருது. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது. அதுக்கு பிறகு துளு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அது அங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல, கன்னடத்தில் இருக்கு. சாப்பிட்டீங்களா நீங்கள், போஞ்சஸ்தீரா மீறு, ஒரே ஒளி அளவில் தான் தெலுங்கெல்லாம் இருக்கும். நாங்கள் வணக்கம்னா அவங்க நமஸ்காரம், நாங்கள் அப்படி போயிடுச்சு. சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும். அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. சரி, அது ஒரு தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. கன்னடத்தில் வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருள் இருக்கு. ஆனால் நமக்கு திரைப்படத்தில் யாருக்கு இல்லை. நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக அவர் பதிவிட்டிருக்கிறாரு. நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கன்னட மொழிக்கா நீங்க என்ன பண்ணீங்க, எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அப்ப மட்டும் தான் இங்க வந்து பொருள் கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகள்ல எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா? நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன், ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா? 40 விழுக்காட்டுக்கு மேலே சொற்கள் இல்லை. எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க. ஆனால் என் மொழியில் உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான். இப்போ இது என்னங்கிறீங்க? இது எல்லாத்துலேயும் மைக்கு தான், இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான். எனக்கு தான் இது ஒளி வாங்கி. நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? எல்லா மொழியிலையும் இது கேமரா தான். என்கிட்ட தான் அது ஒளிப்பதிவு கருவி. இது எல்லா இதுலேயும் லைட்டு, எனக்கு இது விளக்கு, குழல் விளக்கு, புரியுதா உங்களுக்கு? சிமிழ் விளக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து சேர் தான், எனக்கு இது நாற்காலி, இது டேபிள், எனக்கு இது மேசை, இது செல்போன், எனக்கு இது செல்லிடைபேசி, கைபேசி, அலைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள், உயிர் சொற்கள் இருக்குது. அப்போ கேரளாவிலாம் போலீஸ் ஸ்டேஷன் தான், எனக்கு காவல் நிலையம் இருக்குது. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்கே எல்லா மொழிகளையும் பிக்சர்லும் சினிமாவில் தான். எனக்கு திரைப்படம் இருக்குது, திரைக்கலை இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்லை. தமிழுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல. யார் சொல்றது? உலகின் முதன்மொழி தமிழ். நான் சொல்லவே உலகில் மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாம் சொல்றேன். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்ல, இறந்துடல, இன்னும் இருக்காரு. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. அது எல்லா ஆய்வறிஞனையும் ஏற்பான். இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகோனாவை கூட சொல்றார், எங்கள் மொழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்களோட மொழியிலிருந்து உயிர் சொற்கள், கலைச்சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம்ங்கிற. கேரளாவில் வேடன்கிற ஒரு இளைஞர் வந்து அகதிகிற முத்திரை குத்தி தொடர்ந்து இது பண்ணுறாரு. இதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் வேடன், நான் பேசுறேன், அவர் பாடுறாரு. நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது, எழுச்சி கொள்ளும்போது எவரும் எதிர் நிற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது. அது உலகம் பூரா பரவி கிடக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வலியின் வெளிப்பாடு தான்
அந்த பிள்ளை வந்து வெடிச்சு பாடுறான். அது மாதிரி உலகம் பூரா எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுதுறாங்க. நான் அவரளவுக்கு பாட வரல, நான் பேசுகிறேன். அவர் என்ன அளவுக்கு பேச வரல, பாடுறாப்ல. அதில் வந்து அகதி என்ன அகதி? தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன், இமயமறைக்கு பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது? கெடுவாய்ப்பா காலடியில் குறுகி குறுகி நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம். இன்னைக்கு நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டோம். நாடற்றவர்கள் அல்ல, நாங்கள் ஆக்கப்பட்டோம். ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன சொல்லுங்க? எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்கள் பிழை செய்தோம். வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம், சொந்த வரைய அகதியா வாழ வச்சோம். வாழ வச்சதோட நின்றுதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆள வச்சோம், அடிமையானோம், அவ்வளவுதான். வேடலுங்கிறது என்னுடைய இசை, என்னுடைய இன்னொரு பிரதி, அதோடைய இசை வடிவம். அது அவன் ஆவேசத்தை, அவனுடைய ஆவேசத்தை அவனுக்கிட்ட இருந்த ஆற்றல்ல வெளிப்படுத்துறான். அது இப்ப நாங்க இது பேசணும்னு வச்சுக்கிறீங்க, மேலும் நெருக்கடியை தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஓ இவன் அவன் புரியுது அவங்களுக்கு. முதல்ல ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தாங்க. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாவை நெஞ்சில சுமந்தது நான் தான். எங்க பிள்ளைகள்லாம் தாலி மங்கள நான் அணியும் போது ஆனாதான் போடுவாங்க. ஆனாவை தான் நெஞ்சில நாங்க எல்லாம் அணிந்து போடுவோம். அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது. எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துல தான் தொடங்குது. உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தா இருக்கு. அன்பு, அறிவு, அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் தான் இருக்குது. அதை தான் அவர் விளக்கி சொல்றாரு. அதை ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கேங்கிறத இப்ப தெரியாம யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேல ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. சென்னையில குடிசை இருந்த விவகாரத்துல நாம தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா அதே அரசு காவல்துறை சார்பு என்ன சொல்றாங்க, அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்குதல் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்கள் பொழுதுபோக்காது. நீங்கள் விபத்துங்கிறீங்க, விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா? ஒரு சாலையில் ஒரு விபத்து தான் விட்டு போவீங்களா? இதில் என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்கள் செஞ்சு ஏன் பேர் வாங்கலை? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்கள் உங்கள் கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்கள் பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா அவங்க சொல்ற கருத்து அடி வாங்கி, அதாவது அவங்க கட்சியோட அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்கினதா அப்படியே சொல்றாங்க ஒரு கருத்து. இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் நினச்சிக்கணும். இதெல்லாம் இது என்ன விளையாட்டுக்கு நாங்கள் சும்மா இருக்கும்போது எங்களை அடித்தாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்குது? இல்லை தம்பி விஜய் வந்து அதை தீர விசாரிக்காமல் ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த தவறை மறைக்க போராடுறீங்க, நாங்கள் தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதுதானே அது. எந்த அரசு ஒத்துக்கிறது ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்ட்டு? அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ளே சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம், அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த செய்தினால் இந்த இது இருக்குல்ல, இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். கருத்து அது சரி, அது எங்கள் ஐயாவுடைய கருத்து, அவ்வளோதான். அது விட்டுருவோம், அதை விட்டுருவோம். வேற ஏதாவது அவங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் பணம் இல்லாத வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இன்டர்வியூ போய் அட்மிட் வந்திருக்காங்க. அட்மிட் வந்து அவங்க என்ன காரணத்துக்கு வேலை கிடைக்கலன்னா எனக்கு பணம் இல்லை, ரூபா கேட்டாங்க, அதனால என்ன வேலைக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அதாவது
வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்குன நாடு இது. அதே வியாபாரம் இன்னும் தொடர்ந்து நடக்குது. இது போய் இப்போ நீ அண்ணன்ட்டதை கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்க வை, நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்றேன், அதை போய் பேசிக்கிறது. இதான் நடக்குது. பணி நியமனமாக பணம், பணி நிரந்தரமாக பணம், பணி இடமாற்றமாக பணம். அப்படி இது முறையாயிருச்சு. ஒரு உதவி ஆய்வாளருக்கு வர்றியா, நீ சப் இன்ஸ்பெக்டராக வர்றியா, இவ்வளவு பணம். மருத்துவர் இடம் வேணும், மருத்துவர் ஆகணுமா, இது படிச்சுட்டு எத்தனை பேர் பணி நியமனத்துக்கு இருக்காங்க? ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை, மருத்துவர்கள் எத்தனை, அரசு மருத்துவமனையில் காலி இடங்கள், வெற்றிட காலியாக இருக்கிற இடங்கள் எத்தனை, ஏதை நியமிக்கலை? பணம். சட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் இவங்களுக்கும் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதே மீறி இவங்க வந்து 240 கன்ஃபார்ம் முடிச்சுட்டாங்க. முடிச்சு ஆதாரத்துக்குள்ள ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சுமே அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சரி பார்ப்போம். இப்போ இது போராடி பெறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. மொத்தமாக மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றி இது ஒரு வழி பண்ணுவோம். 2026 பொறுத்தவரை வந்து திமுகவுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையா இல்லை, அதனால வந்து ஒற்றுமை பலம் இல்லாதனால திமுகவே திருப்பி வந்துடும் சொல்லி தொல்திருமாவளவனே சொல்றாரு. அவரே நேற்று ஒரு அறிக்கை. அது கிடையாது. நீங்கள் எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதில் இல்லை, ஒன்றா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியாக ஒன்றா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் நீங்கள் வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறாப்புல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லைடான். இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையாக கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோற்றுருக்குல்ல, பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தால் வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே, அவர் தொகுதியில் அவர் நிற்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரிது நெறி. ஒரு ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவியில் வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊற்றிட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம், அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்தவன், என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம், இதெல்லாம் வளர்ச்சியில வருது. இதெல்லாம் வளர்ச்சியா? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடனை பெற்றிருக்க மாநிலம் தமிழ்நாடு. யாரு கேட்டது உனக்கு 1000 ரூபாய்? என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறேன்னு? கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு. இலவச பேருந்து யாரு கேட்டா? மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டானா? என் பிள்ளை கேட்டானா? கல்வியின் தரத்தை உயர்த்தி, கல்வியை அறிவை வளர்க்கிற கல்வியை இலவசமா கொடு. பஸ் கட்டணம் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு, இங்க 100 வந்து 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா பயணச்சீட்டு இலவசம்ங்கிறது. இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் ஆட்சி முறையா? யோசிச்சு பாருங்க.
இது கேவலமாக இருக்குது ஒன்று ஒன்று. இதில் எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஜெயிச்சு என்ன ஆகும்? இதை விட கொடுமையாக வரும். கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் 20. அதான் 20 லட்சம். வேற என்ன மாறுதல் வந்துடும்? திமுக வந்தால் என்ன வந்துடும்? இந்த குடும்ப தலைவிக்கு 1000 வேணா கூட ஒரு 500 சேர்த்து கொடுப்பாங்க. 1500. வேற ஏதாவது மாறுதல் வருமா? மலையை குவாரின்னு வெட்டுறதை நிறுத்துவானா? உலகத்தில் மண்ணள்ளி ஆற்று மணலை விற்கிறத நிறுத்துவாங்களா? டாஸ்மார்க்கை மூடுவாங்களா? என்ன மாறுதல் வந்துடும்? லஞ்சம் வாங்குறது இந்த சொல்றாருல, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காசு. அப்புறம் இது கவர்மெண்ட்டா கமிஷன் மண்டியா? கவர்மெண்ட்டா கமிஷன் கிடையாது. சொல்லுங்க, அது எதுக்கு கமிஷன் கொடுத்தா தான்? அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கமிஷன் கரப்ஷன் இப்படி பேசிட்டு, அப்புறம் அது வந்தால் அதே தான் கலெக்ஷன். அதானே, அதே தான் இப்போ நடக்குது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் அது ஒன்றுக்கு தான் இங்கே தட்டுப்பாடு இருக்குது. வேற என்ன இருக்காங்க? என்ன மாறுதல் வந்துடும்? 5 ஆண்டுகளை தமிழகம் கண்ட வளர்ச்சியை சொல்லுங்க. எங்க 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டுறேன்னு இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியும்னு ஏழ்மை வறுமை நிலையில் என் இனக்கூட்டம் நிற்கிது. நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க, இதை வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிறேங்க. நீங்கள் சமத்துவபுரத்தில் கட்டி கொடுத்துருக்க வீட்டில் நீங்கள் ஒரு தடவை படுத்து இருந்துச்சுட்டு வாங்க பார்ப்போம். அது வீடா கோழி கூடா? எந்த அளவுக்குள்ள ஏழ்மை வறுமை இருக்குது நீங்கள் இன்னும் பேசிட்டுக்கிறீங்க? இவங்களை இப்போ இந்த தேர்தல் வர வர பாருங்க எவ்வளவு அன்பும் பாசமும் மக்கள் மேலே அக்கறையும் வருதுன்னு பாருங்க. அறிவிப்பாங்க பாருங்க ஒன்று ஒன்றும். இதில் ஜெயிக்குது. நாடு நாசமாகிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு அது யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? அதில் போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அது ஜெயிக்குது. அது 2026 பாஜக எம்எல்ஏக்களோட நான் வந்து சட்டமன்றம் நோக்கி யாத்திரை போக போறேன்னு சொல்லி நைனா நாகேந்திரன் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏகளுடன் சட்டமன்றம் நோக்கி நான் யாத்திரை போக போறேன். இவங்கெல்லாம் வந்து ரத யாத்திரை வேல் யாத்திரை நடத்துறாங்க. நான் வந்து சட்டமன்றத்தை நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறது தான். இது எல்லாத்துக்கும் என்கிட்ட கருத்து கேட்கணும். நீங்கள் திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக இடமில்லைன்னு சொல்றவங்களும் நீங்க தான். இப்ப அவங்களுக்கே வந்து பாஜக எம்எல்ஏக்கள் இங்க வரதுக்கான திராவிட பணி அதே 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 மாமா நாயனார் நாயந்திரன் கேளுங்க. தனிச்சு நின்று வென்று சட்டசபையில் இந்த மாதிரி ஊர்வலமாக போக முடியுமா? அப்போ திராவிட கட்சி தோல் தானே. உங்களுக்கு இருக்குதா? திராவிட பண்டிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் எது? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது. பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவாக போயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த திராவிட கட்சியிலே ஒழிக்கணும். திமுக இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை, மூடிடுவான். இவர் 2 பேர் தான். உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சின்ன வீடு பத்திரிக்கையில் சின்ன வீடு படம், அதில் ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாப்புல, இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. அதுதான் திமுக. இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழைய விட மாட்டோம் அப்படின்ட்டு. இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான். இது ஒரு கூட்டம். இது அதான் நம்பிட்டு தெரிய வேண்டியதான். நம்ம முதலா இங்க இந்தியா முழுமைக்கு அவரே சொல்றாரு பாருங்க, ராஜ்நாத் சிங்கே சொல்றாரு. இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை 5 ஆண்டு நிலை பெறச் செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்தல்ல பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு சொல்றாரு. அவரே பேசியிருக்காரு. ஐயா வாஜ்பாய் அரசு 5 ஆண்டுகள் அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அதுக்கு நாடெங்கிலும் பிஜேபி பேர் பரப்ப வச்சதுல பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அந்த காசு வெளியிட்டது. புரிதல் வைக்கிறவங்களுக்கு. அதனால் அது அப்போ கூட அவங்க காலில் நடக்க முடியல. ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது. இப்போ அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இதை பேசுனா அதை நம்ம வரவேற்கலாம். சரி, ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களில் செய்த இந்த சேவைகளை நலத்திட்டங்களை அது சொல்ல வேண்டியதே இல்லை.
இப்போ எங்கள் தாத்தா காமராஜர்கிட்ட போய் நம்ம செய்த சாதனையெல்லாம் எடுத்து படமாக எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு. என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், அப்புறம் அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரோடு போட்டிருக்கோம், அதில் தான் ஜனம் நடக்குதுல்ல, அப்போ தெரியுமில்ல. பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல்ல, அதெல்லாம் தெரியுமில்ல. அணை கட்டியிருக்கேன், அதுதான் விவசாயி பயன்படுத்துகிறாள், அவனுக்கு தான் தெரியுமில்ல. இதை படமாக வேறு எடுத்து காட்ட போறியா? சரி, எம்பிட்டு செலவாகும்? 2 லட்சம் ஆகும். சனியை பிடிச்சோன்னு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனால அவர் செயல் அரசியல், சேவை அரசியல் இருந்தார். இது வெறும் செய்தி அரசியல். 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறத ஜனவரி 1 விளம்பரம் பண்ண ஆட்சி இது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்கள்லையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது. இங்கே எங்கே சேவை அரசியல், செயல் அரசியல் எங்கே இருக்குது? வெறும் செய்தி அரசியல். இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்கே இருக்குது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தலில் எதை பண்ணால் ஜெயிக்கலாம், எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம், வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம், இதே தானே. ஒரு கேள்விதான். சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு பெருமையாக சொல்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? 1 லட்சம் பிரச்சனைகளே மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதில் 50,000-60,000 போராட்டத்துக்கு மேலே நீங்கள் அனுமதியை தரலை. என்னாலாம் பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன். ஆசிரியர் பெருமக்கள் பணி நிரந்தரம் கேட்டு அவங்க ஆசிரியர்கள் கூடும்போது வர அப்படி கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க. மாற்றுத்திறனாளிகள் போடும்போது நல்ல இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படி பல போராட்டங்களை இருட்டடி செய்து மூடி மறைச்சிங்க. 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க. அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்கள் தந்திருக்கீங்க. இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க? 100 விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு வேற சொல்லிக்கிறீங்க. அந்த பிரச்சனையில ஒரு 8, 100 வேணாம், ஒரு 10 சொல்லுங்க. இந்த பிரச்சனைகள் நாங்கள் இதெல்லாம் தீர்த்துட்டோம்னு சொல்லுங்க. 10 சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்று அதை ரத்து பண்ணுறேன், நீங்கள் ரத்து பண்ணீங்களா சொல்லுங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறோம், நீங்கள் எங்கே ரத்து பண்ணீங்க? இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள். இஸ்லாமிய சிறை கைதிகளை, அப்பாவி சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கன்னு நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க. சிறை கைதிகளை விடுதலை ஆயிட்டாங்களா? சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு முன் விடுதலை தாங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்யின்ட்டு. அதுக்கு பதில் மணி தாக்கல் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 35 வருஷம் கழிச்சு விடுதலை செய்தால் அங்கே இருக்கிற இந்து அமைப்பு தலைவர்களின் உயிருக்கு பேராபத்தாயிரும், ஆபத்தாயிரும், அதனால விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதில் மணி தாக்கல் செஞ்சிச்சு. பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எல்லாம் ஏமாற்று. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை, ஐயா மோடி வரும்போது கருப்பு பலூன், ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடை. இது என்ன இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் இந்த நாடகத்தை? சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்குறோம். ஒரே நாடகம், ஒரே நடிப்பு, ஒரே வசனம். வேற மகிழ்ச்சி.